12th standard chapter 4 inverse trigonometric function நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் exercise 4.2 question number 1 find all the values of x such that first subdivision minus 6 pi less than or equal to x less than or equal to 6 pi and cos x equal to 0 first subdivision என்ன சொல்லிருக்காங்கன்னா அனைத்து x இன் மதிப்புகளையும் காண்க இந்த இன்டர்வல் குள்ள minus 6 pi to 6 pi இன்டர்வல்ல காசுக்கு எக்ஸுக்கு என்னென்ன வேல்யூலாம் நீங்க போட்டீங்கன்னா காசு வந்து 0 ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, நான் பாருங்க உங்களுக்கு ஈஸியா புரிய வைக்கிறதுக்காக டயக்ராம் போட்டிருக்கேன். எக்ஸாம்ல நீங்க இந்த டயக்ராம்ல போட தேவையில்லை, நான் புரிய வைக்கிறதுக்காக அந்த டயக்ராம் போட்டிருக்கேன். இந்த டயக்ராம்ல பாருங்க, இது வந்து காஸ் எக்ஸ் கர்வ். இது பாருங்க 1ல தான் பாஸ் ஆகும். அடுத்து π/2 திரும்பி எக்ஸ் ஆக்சிஸ் எங்க கிராஸ் பண்ணுதுன்னா 3π/2. அடுத்து பாத்தீங்கன்னா 5π/2, அடுத்து 7π/2, 9π/2, 11π/2 இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். அடுத்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா -π/2, -3π/2, -5π/2, -7π/2, -9π/2, -11π/2 இந்த மாதிரி π/2ல தான் எக்ஸை கிராஸ் பண்ணுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல இந்த காஸ் வந்து 0வா இருக்குன்னு அர்த்தம். எந்த வேல்யூல π/2 எல்லா π/2ல வந்து காஸ் வந்து 0வா இருக்கு. பாத்தீங்கன்னா π/2 வேல்யூலாம் பாருங்களேன், இங்க 1π/2, 3π/2, 5π/2, 7π/2, 9π/2 அப்ப எல்லாமே ஆட் நம்பர்ஸா இருக்கு. நமக்கு ஏற்கனவே தெரியும் ஆட் நம்பர்ஸோட ஜெனரல் ஃபார்மேட் என்னது 2n + 1 அப்படின்னு நமக்கு ஜெனரல் ஃபார்ம் தெரியும். ஆட் நம்பர்ஸ்ன்றது 2n + 1 நம்ம டினோட் பண்ணுவோம். இப்போ π/2 இருக்கனால நம்ம 2n + 1 π/2 நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் என்னென்ன வேல்யூஸ்க்குலாம் காஸ் வந்து 0வா இருக்குன்றத நான் நோட் பண்றேன். கீழே நமக்கு எந்த இன்டர்வல்ல -6 π to 6 π. அப்ப இங்க பாருங்க 6 π எங்க இருக்கு, -6 π இங்க. இந்த -6 π இந்த இன்டர்வல்ல இருந்து இந்த இன்டர்வல் வரைக்கும் இது வரைக்கும் இங்கெல்லாம் cos x வந்து 0வா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா x இங்க பாத்தீங்கன்னா -11π/2 வரைய பாஸ் ஆகுதா, அப்ப -11π/2. அடுத்து இங்க பாத்தீங்கன்னா -9π/2, அடுத்து -7π/2, அடுத்து -5π/2, அதே மாதிரி ஒரு -3π/2, -π/2, அதே மாதிரி 0ல பாஸ் ஆகுது, 1ல தான் பாஸ் ஆகும். திரும்பி பாத்தீங்கன்னா +π/2ல பாஸ் ஆகும். இப்போ எக்ஸ் வேல்யூ நம்ம கிளியரா கூட எழுதிக்கலாம். x ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் -11π/2ல பாஸ் ஆகுது, அடுத்து -9π/2, -7π/2, -5π/2, அடுத்து -3π/2, அடுத்து -π/2, அடுத்து பார்த்தீங்கன்னா +π/2 ஸ்டார்ட் ஆகும். +π/2, அடுத்து பார்த்தீங்கன்னா 3π/2, 5π/2, 7π/2, 9π/2, ஸோ 11π/2. இப்போ டயக்ராம் பார்த்தீங்கனாலே தெரியும். பாருங்க இங்க வரைக்கும் பாருங்க, இந்த இன்டர்வல் இங்க பாருங்க, இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் நான் எழுதியிருக்கேன். இந்த பாயிண்ட்ஸ் ஃபுல்லா எழுதியிருக்கேன். கிரீன் கலர் மார்க் பண்ணிக்க மாதிரி இந்த பாயிண்ட்ஸ் ஃபுல்லா நான் எழுதியிருக்கேன். இதுதான் வந்து cos x வந்து இந்த பிளேஸ்ல எல்லாம் cos x வந்து 0 ஆகுது. இதுதான் இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். நம்ம ஜெனரல் ஃபார்ம்ல எழுதணுன்றதுனால cos x = 0 where x = 2n + 1 π/2 where n belongs to z. இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லா இந்த ஃபுல் cos x கர்வ் தான் இந்த ஜெனரல் ஃபார்ம் வந்து எதுக்குன்னா ஃபுல் cos x கர்வ். ஆனா நம்ம ஒரு சர்டன் லிமிட் குள்ள நம்மளுக்கு வந்து கேட்டிருக்காங்க. எந்த லிமிட்னா -6π < x < 6π இந்த இன்டர்வல்ல கேட்டதுனால இந்த இன்டர்வல்குள்ள என்னென்ன வேல்யூஸ் நம்ம போட முடியும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க போட்டு பாத்தீங்கன்னா தெரியும். n-க்கு வந்து 0 போடுங்க. இந்த இடத்துல எங்க போறீங்கன்னா இங்க 0 போடணும். n இங்க இருக்கு, இந்த இடத்துல 0 போடுங்க. அப்ப 2 × 0 ஆயிருமா, அப்ப என்ன கிடைக்கும் π/2. அப்ப π/2 அப்ப n-க்கு வேல்யூ நம்ம என்ன போடலாம், 0 போடலாம். அடுத்து n-க்கு பதிலா 1 போடுங்க. 1 போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும், 2 × 1 + 1 3π/2 கிடைக்குமா, அப்ப 1 போடலாம். அடுத்து -1 போடுங்க. 2 × -1 -2வா, -2 + 1 -1 அப்ப -π/2 கிடைக்குமா. -π/2 நம்மளுக்கு இருக்கா இங்க,
-5/2. அப்போ +1 போடலாம், -1 போடலாம். அதே மாதிரி +or-2, +or-3, +or-4, +or-5 வரைக்கும் எல்லா வேல்யூ போட்டிங்களா இங்கே நம்ம என்னென்ன வேல்யூ எக்ஸுக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் மேலே இது ஃபுல்லும் நம்மளுக்கு 1 by 1 கிடைச்சிட்டே இருக்கும். இந்த இப்போ 0 போட்டு +1 போட்டு -1 போடுங்க, +2 போட்டு -2 போடுங்க, +3 போட்டு -3 போடுங்க, எல்லாமே மேலே இருக்க வேல்யூஸ் 1 by 1 கிடைக்கும். எப்போ 6 போடுறீங்களோ அப்போ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இங்கே நான் சைடில் எழுது. இப்போ n-க்கு பதிலாக 6 போட்டு செக் பண்ணுங்க. அப்போ x = 2 × 6 12 + 1 இப்போ 5/2. இப்போ பாருங்க நமக்கு என்ன கிடைக்குன்னா 12 12 + 13 π/2 கிடைக்குது. ஆனால் மேலே பாருங்க நம்ம 13 π/2 கிடைச்சிருக்கா? இல்லவே இல்லை. அப்போ n = 6 வரைக்கும் வராது, n = 5 வரைக்கும் தான் வரும். 5 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? 2 × 5 + 1 அப்போ என்ன கிடைக்கும்? 10 11. அப்போ 11 π/2. அப்போ 5 வரைக்கும் போடும்போது நம்மளுக்கு 11 π/2 கிடைக்குது. 6 போடும்போது 13 π/2 வருது. ஸோ இன்டர்வலை தாண்டி வர்றதுனால நம்ம 6ன்ற வேல்யூ எடுக்கக்கூடாது. அதே மாதிரி n = -1 போடுங்க. -1 போட்டிங்கன்னா எக்ஸுக்கு என்ன கிடைக்கும்? 2 × -6 -12 + 1 π/2 கிடைக்குமா? அப்போ என்ன கிடைக்கும்? இங்கே -11 π/2 கிடைக்கும். அது பாருங்க இன்டர்வல்குள்ளே தான் -11 இங்கே பாருங்க இங்கே மேலே இருக்கு. ஸோ -11 π/2 -6 போடும்போது நம்மளுக்கு உள்ள இருக்க இன்டர்வல்குள்ளே தான் கிடைக்குது. ஆனால் +6 போடும்போது இன்டர்வலை தாண்டி வர்றதுனால நம்ம -6ஓட நிப்பாடிக்கணும், +6 போடக்கூடாது. ஸோ என்னக்கு என்னென்ன வேல்யூஸ்லாம் போட்டால் cos x 0 ஆகுதுன்னா n = 0 +or-1 +or-2 +or-3 +or-4 +or-5 and -6 இது வரைக்கும் நம்ம போட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் -5π < x < 5π and cos x = 1. அதாவது cosக்கு வந்து xக்கு என்னென்ன வேல்யூலாம் போட்டா மதிப்பு 1 வருது. அது எந்த இன்டர்வல் கொடுத்துருக்காங்கன்னா -5π இந்த இன்டர்வல் -5π இருந்து +5π வரைக்கும் காசுக்கு வந்து எங்கெங்கெல்லாம் 1 வேல்யூ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க காஸ் கர்வ் இதுதான் காஸ் கர்வ் எல்லோ கலர்ல போறதா காஸ் கர்வ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இந்த காஸ் கர்வ் வந்து இங்க மீட் பண்ணதுன்னா 1 அப்ப பாயிண்ட் நமக்கு ரீச் ஆகுது. அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்க இதெல்லாம் வந்து 1 ரீச் ஆகுற பிளேஸ் எல்லாமே 1 + 1. அதே மாதிரி இங்க நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா -5π ≤ x < 5π வரைக்கும் நம்ம ரீச் பண்ணோம். இப்போ இங்கேயும் நம்மளுக்கு +1 ரீச் ஆகுது, இங்க ஒன்று +1. இப்போ இங்க பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா -1 ரீச் ஆகும். இந்த இடத்துல இங்க பைன்ற இடத்துல -1 ரீச் ஆகும், 2πன்ற இடத்துல +1 ரீச் ஆகும், திரும்பி 3π இடத்துல -1 ரீச் ஆகும், 4π இடத்துல +1 ரீச் ஆகும். அதே மாதிரி இங்கிட்டும் பார்த்தீங்கன்னா -πல இங்கே -1 ரீச் ஆகும், 2π பார்க்கும்போது +1 ரீச் ஆகும், -3π பார்க்கும்போது -1 ரீச் ஆகும், -4π பார்க்கும்போது +1 ரீச் ஆகும். அப்ப நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? cos x வந்து எந்தெந்த வேல்யூ போட்டா என்னென்ன காசுக்கு என்னென்ன வேல்யூ போட்டா 1 கிடைக்கும். அப்ப எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து 1 ரீச் ஆகும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 0ல ரீச் ஆகும். எக்ஸ் வேல்யூ வந்து 0ல ரீச் ஆகும் ஃபர்ஸ்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா 2πல பாருங்க 1 ரீச் ஆகுது. அப்ப 2π காஸ்க. அடுத்து காஸ்க வந்து இங்க 4πல பார்த்தீங்கன்னா 1. அவ்வளவுதான் அந்த இன்டர்வல்குள்ள. அதுக்கு அடுத்து போனோம்னா நம்ம 5π தாண்டிடும், அதனால அங்கிட்டு போகக்கூடாது. அதே மாதிரி லெஃப்ட் சைடு வாங்க. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா -2πல 1 ரீச் ஆகுது. அடுத்து -4πல 1 ரீச் ஆகுது. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா π 3π அடுத்து இங்கே 5πல -1 ரீச் ஆகுது. நம்ம அதுக்கு தேவையில்லை, நம்மளுக்கு தேவை +1 தான். ஸோ நம்மளுக்கு இங்கே என்னென்ன வேல்யூ ரீச் ஆகுதுன்னா x = என்னென்ன வேல்யூ கிடைக்கும்? x = 0 -2π அப்புறம் +2πல 1 ரீச் ஆகுது, 4π அப்புறம் -4π இது வரைக்கும் தான். இது வரைக்கும் இந்த பிளேஸ்ல எல்லாம் காசு வந்து 0 வேல்யூ வந்து 1 ஆகுது. அப்ப நம்ம
cos x equal to 1 அப்படின்ட்டு பார்க்கும்போது x வேல்யூ வந்து at 0 minus 2 pi plus 2 pi 4 pi and minus 4 piல வந்து நம்மளுக்கு என்ன ரீச் ஆகுது 1 ரீச் பண்ணுது. ஸோ cos ஜென்ரலாக நம்ம எழுதணும்னா cos x equal to 1. இப்போ மேலே இருக்க டேர்ம்ல எல்லாம் பார்த்தீங்க எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஈவன் டேர்ம்ஸாக இருக்குது. ஸோ அதை ஜென்ரலாக எழுதணும்னா x equal to 2n pi where n belongs to z. பாருங்க n வந்து பிலாங்ஸ் டு இசட். எனக்கு என்ன வேல்யூ இண்டிஜர்ஸில் என்ன வேல்யூ போட்டாலும் 2n பையில் வந்து காஸ் எக்ஸ் வந்து என்ன அது ஒன்று ரீச் பண்ணுது. இது வந்து ஃபுல் காஸ் கர்வுக்கு தான் அந்த ஆன்சர். ஆனால் நம்மளுக்கு ஒரு பர்டிகுலர் இன்டர்வல் கொடுத்து -5π லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் ப்ளஸ் 5π இந்த பர்டிகுலர் இன்டர்வலில் மட்டும் நம்ம வச்சு கேட்டால் நம்ம ஆல்ரெடி இந்த வேல்யூஸ் என்னென்னு ஃபைன் பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம ஜென்ரலாக எழுதணுன்றதுக்காக அடுத்த ஸ்டெப் போட போகிறோம். ஆல்ரெடி தனித்தனி என்னென்ன வேல்யூவில் வந்து காஸ் கர்வ் வந்து ஒன்று ரீச் பண்ணுது நம்ம பார்த்துட்டோம். இந்த ஜென்ரல் ஃபார்மேட்டை நம்ம எழுதுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2np. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா n பிலாங்ஸ் டு இசட். இன்டீஜர்ஸில் எனக்கு என்னென்ன வேல்யூலாம் போடும்போது 2np ரீச் ஆகுது, ஒன்று வேல்யூ எப்போலாம் கிடைக்குதுன்றது நம்ம பார்த்தோம். இப்போ இங்கே பர்டிகுலர் இன்டர்வல் கொடுத்து போட்டதுனால என்னக்கு என்னென்ன வேல்யூ போட்டால் காஸ்கர் வந்து 1 ரீச் ஆகுது. அதாவது மேலே இந்த வேல்யூஸ்லாம் நமக்கு இப்போ n ஈக்குவல் டு 1 0 போட்டு பாருங்க. எக்ஸ் ஈக்குவல் 2np. இப்போ n equal to if n equal to 0 என்ன கிடைக்கும் உங்களுக்கு x வேல்யூ x equal to 0. அப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ நமக்கு அப்போ n-க்கு எந்த வேல்யூ போட்டால் நமக்கு கரெக்டாக இருக்கும் n equal to 0. அடுத்து if n equal to 1 போட்டு பாருங்க. x-ஓட வேல்யூ என்ன கிடைக்கும் 2 into 1 கிடைக்கா. அப்போ அடுத்த வேல்யூ நமக்கு கிடைச்சிச்சு. ஸோ x எனக்கு வந்து 0 போடும்போது அது +1 போட நம்மளுக்கு கிடைச்ச x equal to 2π வேல்யூ கிடைக்குது. அடுத்து if n equal to -1 போடுங்க. so x equal to 2 into -1 minus தான். அப்போ நம்மளுக்கு தேர்ட் -2π வேல்யூ எப்போ போடும்போது -1 போடும்போது அப்போ -1. நெக்ஸ்ட் if n equal to 2 போடுங்க. 2 போட்டீங்கன்னா x நம்மளுக்கு கிடைக்கும் 4π கிடைக்கும். if n x to -4π பாருங்க நமக்கு கிடைச்ச எல்லா வேல்யூமே n equal to 0 போடும்போது 1 -1 2 -2 போடும்போது நம்மளுக்கு எல்லா வேல்யூம் கிடைச்சிருச்சு. அப்போ இங்கே என்ன எழுதிக்கலாம். ஸோ ஜென்ரலாக எழுதும்போது எப்படி எழுதிக்கலாம் காஸ் எக்ஸ் கர்வ் வந்து 1 எப்போ ரீச் ஆகும்னா n பிலாங்ஸ் டு இசட் ஃபுல் காஸ் கர்வுக்கும். பர்டிகுலர் இன்டர்வலில் காஸ் கர்வ் வந்து எப்போ 1 ரீச் பண்ணுதுன்னா n equal to 0 and n equal to +or -1 and +or -2 போடும்போது நமக்கு x வேல்யூ என்ன இருக்குது x equal to 0 -2π 2π 4π and -4π வேல்யூவில் காஸ்க்கு வந்து 1 ரீச் பண்ணுது. ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவையான x வேல்யூ.